ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி கடப்பா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த கப்பு வந்து 200 கிராம் கப்பு, அதனால நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸில் உள்ள கேரட்டு, 2 சின்ன சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வேக வைக்கணும். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தேங்காயில் அரை மூடி அது வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது அளவுக்கு போட்டுக்கோங்க. கசகசா ஒரு ஸ்பூனு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இதில் வந்து நான் அந்த கப்பு காமிச்சல, இந்த கப்புனால் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இன்னும் தேவைப்படும், நம்ம அப்புறமா தேங்காய் ஊற்றும் போது ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸில் உள்ள கேரட், அதனால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய கேரட்டாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க போதும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான், சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 போதும். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்க்கு தக்காளி இந்த மாதிரி ரஃபாக எப்படி வேணால் அரிஞ்சு போட்டுக்கோங்க, அது வெந்துடும். தக்காளியில் முக்கியமாக இந்த கார்னரை கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது கட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா வேக வச்சிடலாம். இப்போ இதில் வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மூடி வச்சு, அந்த பாசி பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, மலர்ந்து வரும்ல, அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதுவும் சேர்ந்து அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது வந்து வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதில் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கசகசா, பொட்டுக்கடலை, சோம்பு, அஞ்சு பல்லு பூண்டு, இஞ்சி. இது வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அரைஞ்சிரும், அதுக்கு தான் நான் கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்க பச்சை மிளகாவுக்கு காரம் இல்லை, அதனால தான் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நான் நிறையா போடுறேன், நீங்களும் அவ்வளோ சேர்க்காதீங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு இப்போது நல்லா மலர்ந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து வர மாதிரி இருக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்குள்ளே இது நல்லா மலர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சது சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
நான் வந்து ஆரஞ்சு கலர் கப்பு ஒன்று காமிச்சேன்ல, அதனால மொத்தமாக 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த கப்புனால் 3 கப்பு தண்ணி அளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தேன், கரெக்டாக அதனால 3 கப்பு வந்துச்சு. அதனால நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக மீடியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். தேங்காவோட பச்சை வாடை போகணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். இப்போது நம்ம தண்ணியெலாம் ஊற்றி இப்போ நல்லா கொதிஞ்சு வருது. இந்த அப்பப்போ வந்து இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியிலலாம் பிடிக்கும். அதனால அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது தேங்காயோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் 3 கப் அளவு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போது இது வந்து பச்சை தண்ணி இல்லைங்க, சுடு தண்ணி. அந்த டைமில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போது இதோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4 துண்டு பட்டை, 4 to 5 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம ஏற்கனவே சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால தான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு இப்போ அந்த குழம்புல கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்களா. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன இந்த சைஸ்க்கு லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்கிற சீட்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன், அதனால் அப்படியே பிழிஞ்சு ஊற்றுறேன். இது சின்ன லெமனாக இருக்கிறதுனால ஒரு லெமன் போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஃப் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிப்பு எப்படி இருக்குன்னு. ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு மல்லி இலையை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு புளிப்பு பார்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போது அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.